மாபெரும் இவிஎம் மோசடி நடந்திருப்பதாக ஒரு தலைவர் கைது செய்யப்படவிருக்கிறார். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கேரளாவில் நடந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், கேரளாவினுடைய நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், கேரளாவில் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய விடி சதீஷன் என்று சொல்லக்கூடிய நபர் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது பாஜகவினுடைய தயவினால், தேர்தல் ஆணையத்தினுடைய தயவினால், இவிஎம்மில் மோசடி செய்யப்பட்டதனால் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விவாதம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்தில் நேற்றைய தினம் காசர்கோடு என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஜமால் என்று சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபரின் மீது இவிஎம் மோசடி செய்தார் என்கிற ஒரு வலுவான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது கேரளாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஜமால் என்று சொல்லக்கூடிய நபர் இந்த காசர்கோடு பகுதியில் போட்டியிட்ட மற்ற கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், இவங்ககிட்ட எல்லாம் இவர் சில விஷயங்களை பேசியிருக்கிறாராம். என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி கேரளாவினுடைய தேர்தல் முடிவுகளில் என்ன மாதிரி வரணும் அப்படிங்கிறத பாஜக இவிஎம் மூலமாக ஹேக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டான். அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, என்கிட்ட ஒரு ஜெர்மன் தொழில்நுட்பம் இருக்குது, அதை வைத்து இவிஎம்மில் மோசடி செய்ய முடியும், ஒருத்தரை வெற்றி பெற வைக்கணும்னாலும் முடியும், ஒருத்தரை தோல்வி அடைய முடியும்னாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு பல பேரை இவர் சமீபித்திருக்கிறார், அணுகியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது. இப்போ இதற்காக அவர் பல நபர்கிட்டிருந்து 45 லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை பெற்றிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டும் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. இவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு பிரமுகர், சரியா? இந்த ஜமால் என்று சொல்லக்கூடிய நபர் இப்படி மற்ற கட்சியை சார்ந்த நபர்களை அணுகியிருப்பது என்பது கேரள அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அங்கு 4000த்திற்கும் அதிகமான இவி மிஷின்கள் எரிக்கப்பட்ட விஷயம். அதே மாதிரி நீங்கள் கேரளாவில் இன்றைக்கு அங்கே முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய காங்கிரசினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர் எல்லா இடத்திலையுமே அவர் சொல்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பினராயி விஜயன் அங்கே பின்னடைவை சந்திப்பார், இவர் தோற்றுருவார், அவர் வெற்றி பெறுவார் இப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது எப்படி சாத்தியமாச்சுது அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய முடிவு